எனக்கு எதுவுமே நடக்காது, முழுக்க முழுக்க நன்மை நடக்கும். இது நடக்கும்னு நீ நினைக்கணும் முதல்ல. நீ முழுக்க முழுக்க எனக்கு எந்த நிகழ்வும் ஆகாது, நான் வந்து பெரிய மாற்றத்துக்குள்ள போக போறேன், நான் பெரிய இன்பத்துக்குள்ள போக போறேன், நான் பெரிய ஏற்றத்துக்குள்ள போக போறேன், இதுதான் நடக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அதான் நடக்கும். அப்ப நான் ஏன் தேவையா சிந்திக்கணும்? நான் ஏன் தேவையில்லாத நான் முன்னாடி நடந்து போன விஷயத்தை பத்தி நான் ஏன் பெருசா நான் ஃபீல் பண்ணணும்? இந்த ஃபீலிங் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் மீண்டும் இந்த மாதிரி செயலை செய்யாத அளவுக்கு, நான் அந்த நீ செயலை செய்யாத அளவுக்கு போகணும்னா இந்த மாதிரி எண்ணத்தை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக் போக மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கலி அந்த திருப்பி அந்த எண்ணத்துக்குள்ள செயல்களுக்கு போக மாட்டேன். இந்த ஸ்பீச்சை கேட்கற நம்ம சொல்ற மாதிரி சில செயலை செய்யறவன் ஆட்டோமேட்டிக்கா ஒன்று விட்டா தானா விலகி போயிடும். நீ பாசிட்டிவ் திங்கிங்குள்ள வந்துட்டேன். பாசிட்டிவ் திங்கிங்குள்ள வரும்போது அன்புக்குள்ள வர, அன்புக்குள்ள வரும்போது ஒருமைக்குள்ள வர, ஒருமைக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அந்த போகணுன்ற எண்ணம் இருந்தவொடனே இது தானாக போயிடும். உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா நீங்க எல்லாருமே அதான் சொன்னேன், நீங்க ஆப்போசிட் திங்க் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடா போறோம், அதிகமா சிந்திக்கிறோம். ஆனா நம்ம ஒரு பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு, ஃபேவரா சிந்திக்கிறதுக்கு நம்ம அது ரொம்ப குறைக்க மாட்டேன். ஏன் நம்ம ஆமா இது ஏன் நம்ம பண்றோம்? இந்த திங்கிங் தான் இது ரொம்ப மெயின். நீ பாசிட்டிவா திங்க் பண்ணாலே உங்கள்கிட்ட தீய பழக்கங்கள் உங்களுக்குள்ள தேவையான சிந்தனைகள் விலகி போயிடும். நீ நெகட்டிவா திங்க் பண்ணும் போது இதெல்லாம் அதிகமாகும். நீங்க எல்லாரும் என்னன்னா இவங்க பயந்து செய்வாங்கன்றதுக்கோசம் எல்லாம் சொன்னாங்க, இப்படி பண்ணா இப்படி ஆயிடும்பா, இப்படி பண்ண நிகழ்வு சொன்னது காரணம்னா நீ பயந்து அதை செய்ய மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சொன்ன ஒரு சொல்லு வீரியம் ஆகி போய் ஃபர்ஸ்ட் சொல்லு அதாயிடுச்சு, ரெண்டாவது சொல்லு நன்மை ஆகிடுச்சு. அந்த ரெண்டாவது சொல்லு நன்மை ஆனே ஃபர்ஸ்ட் சொல்லுக்கு தான் முதல் வேலை நடக்குது. ஃபர்ஸ்ட் சொல்லுக்கு வேலை நடந்த உடனே அதுவே இங்க புழக்கம் ஆயிடுச்சு, அதுவே இங்க பழக்கம் ஆயிடுச்சு, அதுவே இந்த வாழ்க்கை ஆயிடுச்சு. இப்ப அந்த வாழ்க்கையை வந்து நம்மளே சொல்றோம், நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன செத்து போட்டு இருப்பாங்க, என்ன இப்படி ஆகும், நான் நோயா பிறப்பேன், நான் துன்பமா இருப்பேன், நான் ஜீவராசியா பிறப்பேன், நான் மனநிலை கொண்டு நான் நோயாலே நான் பிறப்பேன். நீங்களே சொல்றீங்க. நீ ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு நான் கேட்கறேன். நீங்க அதை சொல்லாத. ஏன்னா எதுவுமே யாரும் பிளான் பண்ணி செய்யல, உண்மைதானே? யாரும் ஆசைப்பட்டு செய்யல, உண்மைதானே? யாருக்கு குடிக்கணும்னு ஆசை, யாருக்கு போய் திரும்பணும்னு ஆசை, யாருக்கு நோய் வரணும்னு ஆசை, யாருக்கு முதுமை வரணும்னு ஆசை? ஏன் நடக்குது? இது பழக்கமா தான் நடக்குது. அந்த பழக்கத்துக்கு காரணம் நீங்க தான். அது யாரு நடந்துக்குள்ள தான் நடக்குது. காரணம் நீங்களே அதை சொல்லினே வரீங்க, இது நடக்கும், இது ஆமாமே, இது இப்படி ஆமாமே, இப்படி நீங்க சொல்லினே வரதாலே அது நடக்குது. உண்மைதானே? இப்ப யாருக்கு ஆசைப்பட்டு இது செய்யலையே, ஆசை இல்லாம ஒரு ரிலேஷன் குடிச்சு ரோட்ல ஊர்ந்து கிடக்குறாங்கன்னா அவங்க ஆசையா சொல்லி போல நீ ஆசை சொல்றேன். அதெல்லாம் விஷயம் அவன் சூழல், அவன் சுற்றம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெடி போயிடுச்சு, அதெல்லாம் நடக்குது. எல்லாரும் தானே காரணம் இதுக்கு, அவன் மட்டுமா காரணம்? அப்போ அவன் மட்டும்தான் காரணம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன? அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப எல்லாமே இங்க ஒரு நோயாவும் ஒரு துன்பமாகவும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழக்க பதிவாகவும் இருக்குது. இந்த பழக்க பதிவுன்றது என்னன்னா, நீங்க ஏற்கனவே இங்க இயல்பா நடந்த ஒரு விஷயத்த நீங்க அழகும் போது சிந்திச்சு ஆப்போசிட் திங்கிங் உள்ள மட்டும் நல்லா யூனிஃபார்மா நீங்க எல்லாரும் எளிதா போயிடுறீங்க. அப்ப நீங்க எளிதா அந்த ஆப்போசிட் திங்கிங் உள்ள போறதுனாலேயே அந்த ஆப்போசிட்டான ஒரு கமெண்ட் உங்களுக்குள்ள அதிகமாகும் போது அந்த செயல் நடக்கிறதுக்கான சூழல் நீங்களே உங்களை கிரியேட் பண்ணி உருவாக்கிக்கிறீங்க. அப்படி உருவாக்குறீங்க, அதுக்குள்ள நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. இதுதான் வந்து பழக்கம் சொல்லுவாங்க, எது செய்தாலும் எல்லாம் முன்னே வந்து சாரோம்வாங்க.